இங்க ஒரு ஸ்கூலுக்கு முன்னாடி 4 பொறுக்கி பசங்க உட்காந்து போற வர சின்ன பசங்க எல்லாம் வம்பிழுத்துட்டு இருக்காங்க. அதுல இருக்க மொட்டை அவனோட சாப்பாடை வாங்கி பார்த்துட்டு புளி என்னைக்காவது புளியோதரை சாப்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை அடிச்சிடறான். சோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இதெல்லாம் உனக்கு ஒரு பொழப்பான்னு கேட்கறான். ஆனா அந்த ரவுடி அவங்களே தப்பா பேசுறான். இப்ப நம்ம ஹீரோயின் அவனை அடிக்க போறாங்க. அப்ப அவங்க அப்பா வேணான்னு சொல்லி தடுத்துறாரு. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் கிட்ட செயினை கொடுக்கறதுக்காக ஸ்கூலுக்குள்ள வரான். சோ இதை அந்த மொட்டை பார்த்துட்டு அவங்ககிட்ட இருக்க செயினை பிடுங்கிடுறான். அந்த மொட்டை நம்ம ஹீரோவோட கண்ணை கட்டி விட்டு இந்த கேம்ல ஜெயிச்சா நீ செயினை வாங்கிக்கலாம்னு சொல்றான். சோ இப்படி விளையாண்டே இருக்கும்போது அதுல இருக்க ஒரு தேவன் அடிக்கிறதுக்காக வரான். இப்ப அவன் கையை வச்சு லேசா தட்டுதுமே அவன் பறந்து போய் ஒரு பனைமரத்துல அடிச்சு கீழே விழுகிறான். இதை பார்த்துட்டு இன்னொருத்தருமே அவன் பக்கத்துல போனோடனே அவன் கை பட்டதுமே அவன் பறந்து போய் அங்க இருக்க ஒரு மணல்ல சொருகிக்கிறான். சோ அந்த மொட்டையுமே சும்மா இருக்காம அவனை ஓங்கி அப்புறம் அவன் கையெலும்பு முறிஞ்சு அவன் கையை அப்படியே வளைஞ்சிருது. இப்ப எல்லாருமே சேர்ந்து அவன் அட்டாக் பண்றாங்க. ஆனா அப்ப கூட நம்ம ஹீரோ அசராம அதெல்லாம் அடிச்சு நொறுக்கிறான். சோ அவன் எல்லாரும் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ அவன் முன்னாடி வந்து நின்று அங்க இருக்க ஒருத்தன் அப்படியே வானத்திலே பறக்க விடுறான். லாஸ்டா அந்த மொட்டையுமே அடிச்சு அவன் இருக்க செயினை வாங்கிடுறான். அப்ப அந்த மொட்டை உருண்டுகிட்டே போய் கரெக்டா ஹீரோயின் காலில் விழுகிறான். ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை ஒரு கும்பல் அடிச்சு கடல்ல போட்டுருவாங்க. அப்ப கடலுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ ஒரு வித்தியாசமான முத்து எடுத்துட்டு வருவான். அந்த முத்துனாலதான் நம்ம ஹீரோக்கு இந்த பவர்லாம் கிடைச்சிருக்கும். சோ உங்களுக்கு ஹனுமான் பிடிக்கும்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.